குட் மார்னிங். ஸோ ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் சாப்டர் 12 ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் உடைய லெக்சர் நம்பர் 3 வந்து பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் வந்து 2 லெக்சர் உடைய லாஸ்ட் டாபிக் என்ன பார்த்துருக்கோம், கிளைகாலிசிஸ். ஸோ கிளைகாலிசிஸ்ல வந்து பைருவிக் ஆசிட் வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம், கரெக்டா? ஸோ 2 into பைருவிக் ஆசிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த பைருவிக் ஆசிடோடைய ஃபேட் வந்து 2 இருக்கு, ஓகேங்களா? ஒன்னு வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு போகும், இன்னொன்னு வந்து லாக்டிக் ஆசிடுக்கு போகும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபெர்மெண்டேஷன் வந்து பார்க்கலாம். இது ரெண்டுமே ஆன்ஆரோபிக் கண்டிஷன்ல தான் நடக்குது. ஃபெர்மெண்டேஷனும் இருக்கட்டும், லாக்டிக் ஆசிடோடைய அந்த இத்தைல் ஆல்கஹாலோடைய ஃபார்மேஷன் கூட இருக்கட்டும், லாக்டிக் ஆசிடோடைய ஃபார்மேஷன் கூட இருக்கட்டும். ஸோ ரெண்டுமே வந்து ஆன்ஆரோபிக் கண்டிஷன்னால தான் வந்து இது நடக்குது, ஈஸ்ட்லயோ இல்லைன்னா வந்து ஆனிமலோடைய மசில் செல்லையோ. ஸோ இதனால வந்து ஆன்ஆரோபிக், அதுக்கு ஆக்சிஜனே தேவைப்படாத நேரத்துலதான் வந்து இது நடக்குது. அதுவே வந்து ஆரோபிக் கண்டிஷனா இருந்தா என்ன ஆயிடும், அது அப்படியே வந்து கிரெப்ஸ் சைக்கிளுக்கு போயிடும், டிசிஐ சைக்கிளுக்கு போயிடும். கிரெப்ஸ் சைக்கிள் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். நார்மலா நம்ம யூஸ்வலா ஒரு ஆர்டர் பார்த்தோம்னா அந்த ஆர்டர்ல அப்படியே போயிடும். ஸோ ஆன்ஆரோபிக் கண்டிஷன் மட்டும் அதுதான் வந்து காரணம் இந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கும் லாக்டிக் ஆசிட் நடக்கிறதுக்கும். ஓகே, லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் இது வந்து ஆன்ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆன்ஆரோபிக் கண்டிஷன்ல நடக்கிற ரெஸ்பிரேஷன், அதனால ஆன்ஆரோபிக் ரெஸ்பிரேஷன். ஃபர்ஸ்ட் ஃபெர்மெண்டேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சிஜன் இல்லாத நேரத்துல தான் நடக்கும். அது ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆக்சிஜனே இல்லாத நேரத்துல, ஆக்சிஜன் தேவைப்படாத நேரத்துல, அண்டர் ஆன்ஆரோபிக் கண்டிஷன்ல தான் வந்து இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். அண்டர் ஆன்ஆரோபிக் கண்டிஷன், இன்சஃபிஷியன்ட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன். அப்போ வந்து ஆக்சிஜனுடைய சப்ளை வந்து போதுமான அளவு இல்லை. ஓகே, ஸோ மைக்ரோப் இருக்கட்டும், ஏதாவது பாக்டீரியா இருக்கட்டும், சம்டைம் பிளான்ஸ் கூட இருக்கட்டும், ஆனிமலோடைய மசில் செல்ஸ் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த டைம்ல ஃபெர்மெண்டேஷன் வந்து கேரி அவுட் பண்ணும். ஸோ எல்லா டைமும் ஆக்சிஜன் கிடைக்கும்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் இல்லை, கரெக்டா? எப்பயாவது கிடைக்காத டைம்ல அதோடைய ஒரு அடாப்டபிலிட்டி இருக்கணும். அந்த அடாப்டபிலிட்டி தான் இந்த ஃபெர்மெண்டேஷன். ஓகே, இதுல என்ன ஆகும்னா, பைருவிக் ஆசிட் வந்து கிளைகாலிசிஸ்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ண பைருவிக் ஆசிட் இருக்குல்ல, அந்த பைருவிக் ஆசிட் வந்து 2 சிம்பிள் காம்பவுண்டா மாறும். இது கன்வெர்ட் ஆரல்ஸ் ரிடக்ஷன், ஓகேங்களா? சோ கன்வர்ஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் கூட சொல்லலாம், ரிடக்ஷன். ரெடியூஸ் பண்றோம் நம்ம எதை, பைருவிக் ஆசிட இத்தைல் ஆல்கஹால் ஆகவும் லாக்டிக் ஆசிடாகவும் நம்ம வந்து மாத்துறோம், கன்வெர்ட் பண்றோம், ரிடக்ஷன் கம்மி பண்றோம், ரெடியூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஃபெர்மெண்டேஷன் என்ன நடக்குது, ரிடக்ஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் டு இத்தைல் ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இது ஒரு கைண்ட் ஆஃப், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய போர்ட்ஸ்ல வந்து இது தனித்தனியா கொடுத்துருப்பாங்க, இது டுகெதரா கொடுத்துறாங்க. ஸோ ஃபெர்மெண்டேஷன்ல 2 இருக்கு. ஒன்னு எதைல் ஆல்கஹால் கூட கிரியேட் ஆகலாம், ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன், இன்னொன்று வந்து லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன்ல வந்து இத்தைல் ஆல்கஹாலும் கார்பன் டை ஆக்சைடும் ப்ரொடியூஸ் ஆகும். ஈஸ்ட்ல நடக்கும் இது மோஸ்டா. செகண்ட் மாலிகுல் என்னதுன்னா நம்மளுடைய லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் வந்து மசில்லையும் அனிமல்ல இருக்கிற மசில் செல்ல நடக்கும். ஓகே, சில மைக்ரோப்ஸ்ல கூட நடக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது சில மைக்ரோப்ஸ்ல கூட நடக்கும். ஓகே, இந்த ப்ராசஸ்ல செல் வந்து கண்டினியூஸா என்ன ஆகும்னா ஏடிபி ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். ஆக்சிஜன் இல்லைன்னா கூட இந்த ப்ராசஸ்ல ஏடிபின்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். நிறைய அமௌண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகாது, கம்மியான அமௌண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு 2 ஏடிபி 3 ஏடிபி அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல வந்து செல் வந்து என்ன மேக் பண்ணும், ஆக்சிஜன் இல்லைன்னா கூட அந்த செல் வந்து ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ்ல செல் வந்து இது கண்டினியூ பண்ணும் ஏடிபி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக, ஈவன் ஆக்சிஜன் இல்லைன்னா கூட.
ஓகே. ஸோ என்ன பார்த்தோம், ஃபெர்மென்டேஷன்னா anaerobic கண்டிஷன்ல நடக்கும். இதுல வந்து பைருவிக் ஆசிட் வந்து கிளைகாலிசிஸ் டைம்ல ப்ரொடியூஸ் ஆன பைருவிக் ஆசிட் வந்து ஈத்தைல் ஆல்கஹால் ஆகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் ப்ரொடியூஸ் ஆகும். இல்ல செகண்ட் ஒன் லாக்டிக் ஆசிடாகவும் ப்ரொடியூஸ் ஆகும். இத்தைல் ஆல்கஹால் அப்புறமா கார்பன் டை ஆக்சைடு ஈஸ்ட்ல நடக்கும், சில பாக்டீரியால நடக்கும். லாக்டிக் ஆசிட் கூட சில மைக்ரோப்ஸ் நடக்கும், அப்புறமா மசில் செல்ல நடக்கும். மெயினா மசில் செல் ஈஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த டைம்ல வந்து ஏடிபி கூட ப்ரொடியூஸ் ஆகும். 2 ஏடிபி கூட ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஏன் வந்து ஃபெர்மெண்டேஷன் தேவை நம்மளுக்கு, எதுக்கு, என்ன ஃபெர்மெண்டேஷனா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஏன் ஃபெர்மெண்டேஷன் தேவைன்னு பாத்தீங்கன்னா, இந்த பைருவிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆயிருக்குல்ல கிளைகாலிசிஸ்க்கு அப்புறமா, நான் சொல்றேன். கிளைகாலிசிஸ்க்கு அப்புறமா என்னென்னலாம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்னு பைருவிக் ஆசிட், செகண்ட் ஒன் வந்து NADH. NAD பிளஸ்ல இருந்து NADH ஃபார்ம் ஆச்சு பார்த்தோம்ல நம்ம. NAD பிளஸ்ல இருந்து NADH பிளஸ் H பிளஸ்னு ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறமா இந்த கிளைகாலிசிஸ் வந்து அப்படியே கீப் ஆன் போயிட்டே இருக்கிறதுக்காக, அதை வந்து அப்படியே இந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்றதுக்காக இந்த செல் வந்து கண்டிப்பா என்ன ஆகும்னா, இந்த NAD பிளஸ் இருக்குல்ல, இதை வந்து ரீஜெனரேட் பண்ணும். ஓகே. சின்ஸ் NAD பிளஸ் பாத்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றதுக்காக தேவை. அதனால NAD பிளஸ் அப்படியே ரீஜெனரேட் பண்ணும். NADH ஒண்ணு இருக்கும், அதுல இருந்தா அது அப்படியே வந்து அப்படியே டேர்ன் பண்ணி விட்டுணும். எப்படி வந்து நம்ம அந்த ருபிஸ்கோ RUBP எப்படி நம்ம ரீஜெனரேட் பண்ணும். ஸோ நம்ம கண்டினியூஸா சப்ளை பண்ணணும் இல்ல. ஸோ அது யூஸ் ஆயிடுச்சு அப்படியே ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கணும். அதே மாதிரிதான் இந்த NAD பிளஸும். சோ கிளைகாலிசிஸ் டைம்ல NAD பிளஸ்ல இருந்து NADH பிளஸ் H பிளஸ் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த NADHும் இந்த H பிளஸும் யூஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த NAD பிளஸ் மறுபடியும் ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கணும். ஓகேங்களா. அது வந்து அந்த கிளைகாலிசிஸ் பாத்வேல அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும். ஓகே. அதனாலதான் வந்து நம்ம இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ கேரி அவுட் பண்றோம். ஓகேங்களா. இப்போ ஏன் ஃபெர்மெண்டேஷன் போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, இந்த NADH இருக்குல்ல, NAD பிளஸ்ஸா மாறி மறுபடியும் வந்து யாருக்கு அனுப்பி விட்டுரும், கிளைகாலிசிஸ்க்கு அனுப்பி விட்டுரும். அப்படியே வந்து இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். புரியுதா. மெயின் வந்து ஏன் இந்த இந்த கிளைகாலிசிஸ் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும். அதனால செல்க்கு என்ன பண்ணணும், நம்ம அப்படியே கண்டினியூஸா வந்து அந்த NAD பிளஸ் அமுச்சுக்கிட்டே இருக்கணும். அது எப்படி அமுச்சுக்கிட்டோம், ஒரு டைமும் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போமா, இல்லவே இல்ல. நம்ம ஒண்ணு எடுத்துக்கிட்டு அத வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அதையே வந்து நம்ம அனுப்பி விட்டுருவோம். இப்போ NAD பிளஸ்ல இருந்து கிளைகாலிசிஸ் டைம்ல NADH மாறுச்சு. கரெக்ட்டா. இப்போ இந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, NADH உடைய ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜன். ஓகே. இந்த H இருக்குல்ல, NADH, இந்த H எடுத்துருவாங்க ஆக்சிடேஷன் டைம்ல. இப்போ இந்த NAD பிளஸ்ஸா மாறிட்டோம்ல, மறுபடியும் நம்மளுடைய தேவையான ப்ராடக்ட் வந்துருச்சா, இப்போ இந்த NAD பிளஸ் மறுபடியும் யாருக்கு அனுப்பிடுவேன், கிளைகாலிசிஸ் பாத்வேக்கு அனுப்பிடுவேன். அப்படியே வந்து இந்த சைக்கிள் வந்து அப்படியே என்ன ஆகும், கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். anaerobic கண்டிஷன்லயும் இருக்கட்டும். ஓகே. மெயினா வந்து இந்த NAD பிளஸ் ரீஜெனரேட் பண்றதுக்காக தான். இந்த NAD பிளஸ் ரீஜெனரேட் பண்ணும்போது தான் என்ன ஆகும், ATP கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அந்த ஃபெர்மெண்டேஷன் டைம்ல. ரீஜெனரேட் பண்ணும்போது தான் இந்த NAD பிளஸ் ரீஜெனரேட் பண்ணும்போது தான் NADH NAD பிளஸ்ஸா மாத்தும்போது தான் ATP யூஸ் ஆகும். ஓகே. ATP ஃபார்ம் ஆகும். அந்த 2 ATP ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா ஃபர்தரா ATP எல்லாம் ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளைகாலிசிஸ்ல இருந்து 2 ATP இருக்குல்ல, அதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம் மறுபடியும், தவிர நம்ம வந்து இன்னொரு ஃபர்தரா ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த 2 ATP நம்ம கிளைகாலிசிஸ்ல பண்ணோம்னா அதுதான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் இதுக்கு ஃபெர்மெண்டேஷனுக்கு. ஓகேங்களா. ஸோ நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஃபெர்மெண்டேஷன்னா என்னன்னு பார்த்தோம், ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபெர்மெண்டேஷன்னா என்னது, anaerobic கண்டிஷன்ல நடக்குது. இதுல ரிடக்ஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட்ல இருந்து இத்தைல் ஆல்கஹால் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு ஈஸ்ட்ல, லாக்டிக் ஆசிட் வந்து மசில்லயும் சில மைக்ரோப்லயும். இதுல என்ன நடக்கும், மெயினா வந்து பாத்தீங்கன்னா செல் வந்து ஆக்சிஜன் இல்லைனாலும் ATP 2 ATP ப்ரொடியூஸ் பண்ணும்.
ஏன் ஃபெர்மெண்டேஷன் தேவைன்னா கிளைகாலிசிஸ் டைம்ல பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு, NADH ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா? NAD பிளஸ்ல இருந்து NADH ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த NADH என்ன ஆகும்னா ரீஜெனரேட் இந்த NAD பிளஸ் இருக்குல்ல, அந்த NAD பிளஸ் மறுபடியும் கிளைகாலிசிஸ்க்கு அப்படியே நம்ம அனுப்பணும். அப்பதான் அந்த ப்ராசஸ் ஃபுல்லா நடக்கும். கரெக்ட்டா? அது வந்து இந்த ஃபெர்மென்டேஷன் மூலமா தான் நம்மளுக்கு வந்து ஆகுது. ஃபெர்மென்டேஷன்ல என்ன நடக்கும்னா, NADH உடைய ஆக்சிடேஷன் நடக்கும். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்கும். NADHல இருந்து NAD பிளஸ்ஸா மாறிடும். இந்த NAD பிளஸ்ஸா மாறும்போது 2 ATP ஃபார்ம் ஆகும். இந்த 2 ATP பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஆகும். இந்த NAD பிளஸ் மறுபடியும் இந்த கிளைகாலிசிஸ்க்கே அனுப்பி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தாச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அ ஓகே. உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் குடுக்கல. ஆனா டேபிள் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து சொன்னேன்ல 2 ஃபெர்மென்டேஷன் இருக்குல்ல. அத கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹாலிக் ஃபெர்மென்டேஷன். ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஃபெர்மென்டேஷன்ல. 2 டைப் ஆஃப் ஃபெர்மென்டேஷன் இருக்கு. ஒண்ணு ஆல்கஹாலிக் ஃபெர்மென்டேஷன், இன்னொன்னு வந்து லாக்டிக் ஆசிட் ஃபெர்மென்டேஷன். ஆல்கஹாலிக் ஃபெர்மென்டேஷன் வந்து ஈஸ்ட்ல நடக்கும். லாக்டிக் ஆசிட் ஃபெர்மென்டேஷன் வந்து மசில் இல்லன்னா பாக்டீரியால நடக்கும். இதுல என்ன ஆகும்னா ஆல்கஹாலிக் ஃபெர்மென்டேஷன்ல குளுக்கோஸ் இருக்குல்ல, இப்போ பைருவிக் ஆசிட் இருக்குல்ல, பைருவிக் ஆசிட் வந்து இத்தைல் ஆல்கஹால் ஆகவும், அப்புறமா வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆகவும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே. இது ஈஸ்ட்லயும் சில பாக்டீரியால நடக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பேக்கரிஸ், ப்ரீவரீஸ் அப்புறமா வந்து வைன் இண்டஸ்ட்ரிலாம் இந்த இந்த ப்ராசஸ் வந்து நடத்துவாங்க. ஆல்கஹாலிக் ஃபெர்மென்டேஷன். ஓகே. செகண்ட் ஒன் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மென்டேஷன். இதுல என்ன ஆகும்னா, பைருவிக் ஆசிட் வந்து லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே. இதுல வந்து அனிமல் மசில்ல தான் மோஸ்ட்டா நடக்கும் இது. இப்போ நம்ம இன்டென்ஸ் எக்சர்சைஸ் பண்ணும்போது ஆக்ஸிஜன் சப்ளை நம்மளுக்கு அவ்வளவா நடக்காது. அந்த டைம்ல மசில் மோஸ்ட்டா லெக்கோடைய மசில்ல அப்படியே கிராம்ப் பிடிக்கும். ஏன் இந்த கிராம்ப் பிடிக்குதோ அப்போ வந்து லாக்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓடும்போது ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அ அனாரோபிக் கண்டிஷன்ல லாக்டிக் ஆசிட் ஃபெர்மென்டேஷன் வந்து ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சுரும். அந்த டைம்ல தான் நம்மளுக்கு ஒரு பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். என்னதுன்னா, இந்த கிராம்ப். ஓகேங்களா? இல்ல சம்டைம் வந்து மசில் வந்து வீக்கா இருக்கும், டயர்டா இருக்கும்ல. அது கூட இந்த லாக்டிக் ஆசிட்னால தான். ஆக்ஸிஜன் சப்ளை அதிகமா இல்லாதனால தான் இந்த லாக்டிக் ஆசிட் ஃபெர்மென்டேஷன் வந்து கன்டின்யூ ஆயிடும் அந்த டைம்ல. ஓகே. So இங்க ஏதோ பாக்ஸ்ல குடுத்துருக்காங்க. அத பார்க்கலாம். Although you are more familiar with the term fermentation in the context of alcoholic fermentation, it is now being used for an anaerobic pathway after the production of pyruvic acid in glycolysis in cytosol. So என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஃபெர்மென்டேஷன் அந்த வார்த்தைக்கு நல்லா ஃபெமிலியரா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் ஃபெர்மென்டேஷன்னா என்ன? மோஸ்ட்டா நம்ம ஆல்கஹாலிக் ஃபெர்மென்டேஷன் வந்து கேள்விப்பட்டுருக்கோம். கரெக்ட்டா அந்த வைன்ல யூஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்றது? பிரெட்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க வந்து நம்ம அனாரோபிக் பாத்வேக்காக படிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. சோ பைருவிக் ஆசிட் வந்து கிளைகோலிசிஸ்ல வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா, கிளைகோலிசிஸ் எங்க நடக்கும்? சைட்டோபிளாசம்ல இருக்குல்ல, சைட்டோசோல்ல நடக்கும். அந்த லிக்விட் பார்ட்ல ஃப்ளூயிட் பார்ட்ல நடக்கும். இந்த நடக்கும்போது அந்த பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அனாரோபிக் பாத்வே வந்து இது போயிடும். ஏரோபிக் பாத்வே வேற இருக்கும். அனாரோபிக் பாத்வேல தான் வந்து என்ன ஆகும்னா, இந்த ஆல்கஹாலிக் ஃபெர்மென்டேஷன், லாக்டிக் ஆசிட் ஃபெர்மென்டேஷன்லாம் கேரி அவுட். ஓகே. இப்போ இங்க ஏதோ ஒரு டயகிராம் குடுத்துருக்காங்க. எப்படி வந்து இந்த பாத்வே நடக்குதுன்னு. அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் உடைய பாத்வே. சோ ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ் நடக்குது. கரெக்ட்டா? கிளைகாலிசிஸ் வந்து ஒரு ஏரோபிக் அண்ட் அன்ஏரோபிக் 2த்துக்குமே நடக்கும். ஓகே. கிளைகாலிசிஸ் ஏரோபிக்கும், அன்ஏரோபிக்கும். இதுல என்ன மாறும்? குளுக்கோஸ் வந்து 2 பைருவேட்டா மாறும். ஓ! ஆக்சுவலி கிளைகாலிசிஸ் 2 பாதியா உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ஓகே. சோ ஒண்ணு வந்து ஓகே. கிளைகாலிசிஸ் வந்து ஏரோபிக்கும், அன்ஏரோபிக்கும் தனித்தனி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கிளைகாலிசிஸ் வந்து ஒரு போத்தும் ஏரோபிக்லயும் சேம் ஸ்டெப் நடக்கும். அன்ஏரோபிக்லயும் சேம் ஸ்டெப் நடக்கும். இங்க வந்து தனித்தனியா குடுத்துருக்காங்க நம்மளுடைய கிளியரன்ஸ்க்காக. சோ நார்மலா பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் வந்து 2 பைருவிக் ஆசிடா மாறும். கரெக்ட்டா? இந்த டைம்ல என்னென்னலாம் ஃபார்ம் ஆகும்? 2 ஆக்சுவலி வந்து 2 ஏடிபிய நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க 2 ஏடிபிய யூஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் ஆரோ வந்து இப்டி சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களால பார்க்க முடியுதா? இது வந்து என்ன ஆரோ வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுது. அப்டின்னா இத யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஏடிபிலருந்து யூஸ் பண்ணி நம்ம 2 ஏடிபியா மாத்திட்டோம். யூஸ் பண்ணா ஏடிபி, ஏடிபியா மாறிடும். ஓகேங்களா? அப்புறமா நம்ம வந்து 2 NAD பிளஸ்ஸ உருவாக்கியிருக்கோம்.
NADH ரெண்டு NADH ஃபார்ம் பண்ணிருக்கோம், ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். டோட்டலா பாத்தீங்கன்னா 4 ATP ஃபார்ம் பண்ணிருக்கோம் நம்ம. 4 ATP இதுல இதுவாயிருக்கு. இதுவாயிருக்கு. யூஸ் ஆயிருக்கு. பிளஸ் அப்புறமா வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே சேர்த்தா 4 ATP. இதுல 2 ATP தான் என்ன ஆகுது? நெட்டா இருக்கு. என்னதுன்னா நெட் கெயினா இருக்கு. சோ என்னது 4 ATPல 2 ATP யூஸ் பண்ணிட்டோம். அப்பனா 2 தானே இருக்கு. சிம்பிள் மேத்ஸ் தானே. ஓகேங்களா? 4 ஏன் குடுத்துருக்காங்கன்னா, டுகெதரா வந்து ATP எங்கெங்கலாம் வந்திருக்குன்னு சொல்லி ஆட் பண்ணி குடுத்துருக்காங்க. 2, 2ல 4ல. ஆனா வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2 ATP தான் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு கிளைகாலிசிஸ்ல. ஓகே. இப்போ லாக்டிக் ஆசிட் ஃபெர்மென்டேஷனுக்கும் அதே ஸ்டெப்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. என்னதுன்னா, லாக்டிக் ஆசிட் ஃபெர்மென்டேஷன்ல லாக்டேட் இல்லன்னா லாக்டிக் ஆசிட் எங்க நடக்கும்? அனாரோபிக் கண்டிஷன்ல நடக்கும். மசில்ஸ் நடக்கும். இல்லன்னா சில பாக்டீரியா சொன்னல மைக்ரோப்ஸ் லாக்டோபெசில்லஸ் நடக்கும். ஓகேங்களா? குளுக்கோஸ் சேம் 2 ஏடிபி யூஸ் பண்ணுது. 2 NADH ஃபார்ம் பண்ணுது. அப்புறமா 4 ஏடிபி ஃபார்ம் ஆகுது. லாஸ்ட்டா 2 ஏடிபி தான் வந்து நெட் ஓகே. இங்க இருந்து என்ன ஆகும்னா, இந்த பைருவேட் இருக்குல்ல, பைருவேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? பைருவேட் 2 பைருவேட். இந்த 2 பைருவேட்ல இருந்து 2 லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த 2 பைருவேட்ல இருந்து 2 லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன்னா, 2 NADH வந்து ஆக்சிடைஸ் ஆகி என்னவா மாறும்? 2 NAD+ மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா? இப்ப ஆல்கஹாலிக் ஃபெர்மென்டேஷன் வந்து பார்க்கலாம். ஆல்கஹாலிக் ஃபெர்மென்டேஷன். இதுவும் அனாரோபிக் ஈஸ்ட்ல நடக்கும். ஓகேங்களா? இதுலயும் சேம் குளுக்கோஸ் வந்து பைருவேட்டா மாறிடுச்சு. 2 பைருவேட்டா. இந்த 2 பைருவேட் என்ன ஆகும்னா 2 எத்தனாலா மாறும். ஓகே. 2 பைருவேட் வந்து 2 எத்தனாலா மாறும். இதுல அதேதான் சேம் 2 NAD+ வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சேம் தான். ஓகேங்களா? குளுக்கோஸ்ல இருந்து 2 பைருவேட் நடக்கிற டைம்ல எல்லாத்துக்கும் சேம் தான். ஏரோபிக்கும் இருக்கட்டும், அனாரோபிக்கும் இருக்கட்டும். குளுக்கோஸ்ல இருந்து என்னவா மாறும்? 2 பைருவேட்டா மாறுமா? என்னென்னலாம் நடக்குதுல்ல 2 ATP யூஸ் ஆகுது, 2 ATP ஃபார்ம் ஆகுது, 2 NADH ஃபார்ம் ஆகுது. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 2 ATP தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? செகண்ட் ஒன் வந்து லாக்டிக் ஆசிட் ஃபெர்மென்டேஷன் நடக்கும்போது இந்த 2 பைருவேட் வந்து 2 லாக்டேட்டா மாறிடும். அந்த டைம்ல 2 NAD+ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாரி குளுக்கோஸ் ஆல்கஹாலிக் ஃபெர்மென்டேஷன் நடக்கும்போது 2 பைருவேட் 2 எத்தனாலா மாறிடும். இதுலயும் 2 NAD+ ஃபார்ம் ஆகும். நெட் ரிசல்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? நம்ம படிச்சது தான் ஒரு டேபிளா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வந்து நான் சொன்னேன். அது டேபிளா குடுத்துருக்காங்க. குளுக்கோஸ் 2 பைருவேட்டா மாறுது. 2 ATP ஃபார்ம் ஆகுது. 2 NADH ஃபார்ம் ஆகுது. இதுதான் நெட்டு. இதுலயும் அதே மாரி தான் குளுக்கோஸ் லாக்டேட்டா மாறுது. 2 ATP ஃபார்ம் ஆகுது. இதுலயும் அதேதான் 2 எத்தனால் அப்புறமா 2 கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். 2 ATP ஃபார்ம் ஆகும். ஓகே. இதுதான் நெட் ரிசல்ட். எதெல்லாம் அது கிட்ட இருக்கோ, எதெல்லாம் அத உருவாக்கி அனுப்பிச்சோ அதெல்லாம் இதுல காமிக்க மாட்டாங்க நெட் ரிசல்ட்ல. எது ஃபார்ம் ஆயிருக்கு அவ்வளவுதான் நெட் ரிசல்ட்னா. ரிசல்ட்னா அதுதானே என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதுதானே ரிசல்ட். ஓகேங்களா? இதுதான் அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் உடைய பாத்வே. ஓகே. இப்போ இந்த ஃபெர்மென்டேஷன்லாம் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? அதோட சிக்னிஃபிகன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாமா? சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபெர்மென்டேஷன். சிக்னிஃபிகன்ட் ஆஃப் ஃபெர்மென்டேஷன் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியலாவும் இம்பார்ட்டன்ட் இது. அப்புறம் பயாலாஜிக்கலாவும் இம்பார்ட்டன்ட். 2த்துலயும் இது இம்பார்ட்டன்ட் தான். இண்டஸ்ட்ரியிலயும் இது இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். நார்மலா பயாலாஜிக்கல் திங்ஸ்லயும் வந்து இது இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து அதிகமா பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அதிகமா இருக்கு. ஓகே. இது வந்து இண்டஸ்ட்ரியில லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமா பண்ணுவாங்க. ஒரு நேரத்துல நெறைய பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணா இண்டஸ்ட்ரியில பண்ண முடியுமா? இல்ல. அதிகமா பண்ணாதான், ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணாதான், அவங்களுக்கு தேவையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதிகமான லெவல்ல. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவுடைய டிஃபரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ். நீங்க பயோடெக்னாலஜி லெசன்ல படிப்பீங்க. ஸ்ட்ரெயின்ஸ்னா என்னதுன்னு. ஓகேங்களா? ஸோ பாக்டீரியாவோட டிஃபரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்புறமா ஈஸ்ட் இது 2மே வந்து நெறைய ஒரு வெரி லார்ஜ் நம்பர்ல கல்ச்சர் பண்ணுவாங்க. நெறைய பர்ப்பஸ்க்காக.
இந்த பாக்டீரியா ஈஸ்ட் அவங்க உருவாக்கிடுவாங்க. அத வந்து எதுலயாவது போட்டு அங்க ஃபெர்மென்டேஷன் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரெட்ல போட்டா அங்க ஆக்ஸிஜன் கரெக்ட்டா அது கிடைக்காது. கரெக்ட்டா? அதனால அந்த பிரெட்ல ஈஸ்ட் போடும்போது, அது நெறைய கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இத்தைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் பிரெட் அப்படியே சாஃப்ட்டா வருது பார்த்துருக்கீங்களா? அப்படியே அப்படியே என்னது அப்படியே பலூன் மாரி இதுவாயிடும். ஃபர்ஸ்ட் நார்மலா அந்த டோ பார்க்கும்போது சின்னதா இருக்கும். அந்த ஈஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் விட்டதுக்கு அப்புறமா, அந்த ஆல்கஹாலிக் ஃபெர்மென்டேஷன் ஃபுல்லா நடக்கும் அதுல. அந்த நெறைய கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸால அந்த பிரெட் அந்த மாவு அப்படியே பெருசாயிடும். ஆக்சுவலி அந்த பிரெட், கேக், பிஸ்கட்லாம் இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. ம். ஈஸ்டும் பாக்டீரியா தான் அவங்க ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அத வந்து தான் போடுவாங்க. இண்டஸ்ட்ரியில வந்து அங்கேயே ஃபெர்மென்டேஷன் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய கண்டெய்னர்ல. என்ன வந்து அங்க ப்ராடக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல நம்மளுடைய ஈஸ்ட், பாக்டீரியா அதிகமா உருவாக்கி அங்க வச்சுருவாங்க ஸ்டோர் பண்ணி. அந்த ஈஸ்ட் எப்போலாம் தேவையோ அது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுருவாங்க எங்கெல்லாம் தேவையோ. ஓகேங்களா? ஒவ்வொன்னுன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பேக்கரிஸ்ல வந்து பிரெட் மேக் பண்றதுக்காகவும், கேக்கு, பிஸ்கட்ஸு இதெல்லாம் மேக் பண்றதுக்காக. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து அந்த டோல இந்த ஈஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, கார்பன் டை ஆக்சைடு நல்லா ரிலீஸ் ஆகும். அதனால தான் அந்த பிரெட் அப்படியே உப்பி போயிடும். ஓகேங்களா? செகண்ட் ஒன் ப்ரூவரீஸ்ல. ப்ரூவரீஸ்னா ஒயின் மேக் பண்றதுக்காகவும், அப்புறமா வந்து பியர் இருக்கட்டும், இல்லன்னா அதர் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் மேக் பண்றதுக்காக ப்ரூவரீஸ்ல இந்த ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. சரி ஒயின் பார்த்தீங்கன்னா, இதுல அந்த ஈஸ்ட்டோ ஏதோ ஒரு பாக்டீரியாவோ போட்டுருவாங்க. அது என்ன ஆகும்னா, அப்படியே நெறைய காலங்கள் அப்படியே விட்டுருவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கிரேப்ஸ் தான் போட்டு அதுல அத ஒரு ஸ்மாஷ் மாரி ஆக்கிட்டு அதுல போட்டுருவாங்க. அத விடும்போது அப்படியே அதுல ஆல்கஹால் ஃபார்ம் ஆகி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒயின்ல பார்த்துருக்கீங்களா? நம்ம ஏதாவது திங்ஸ் இது பண்றோம்னா, ஒரு 1 மாசம் ஆனா, 2 மாசம் ஆனா தூக்கி போட்டுருவோம். கெட்டு போயிடும்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். ஆனா ஒயின்ல வந்து அந்த இயர்ஸ் எவ்வளோ இயர் ஆகுதோ, அவ்வளோ வந்து அதோடைய விலையும், அதோடைய குவாலிட்டியும் அதிகமாகும். அப்ப நல்லா ஃபெர்மென்டேஷன் ஆகும். நல்ல ஸ்ட்ராங் டேஸ்ட் இருக்கும்னு சொல்லி. ஒயின் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 இயர்ஸ் ஒயின் கூட வந்து பீப்பிள் வந்து குடிப்பாங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா, மோர் தி ஏஜ் மோ அ ஹையர் தி ஏஜ், ஹையர் தி குவாலிட்டி, ஹையர் தி பிரைஸ். இந்த இதுல ஆகும். அப்படியே ஆப்போசிட்டா ஆகுது பாருங்க. ஏதாவது நம்ம நெறைய ஏஜ் சாப்பிடுவோமா? கண்டிப்பா சாப்பிட மாட்டோம். ஆனா ஒயின்ல மட்டும் அப்படிதான். ஓகே. அப்புறம் வினிகர் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. அ ப்ரொடியூசிங் வினிகர் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல. லெதர் இண்டஸ்ட்ரியில டேனிங்காகவும், கேரிங்காகவும் வினிகருடைய கேரிங்காக யூஸ் பண்ணுவோம். என்னது? லெதர் இண்டஸ்ட்ரியில டேனிங் அப்புறமா கேரிங்ன்னு 2 ப்ராசஸ் இருக்கு. அதுக்காக வந்து நம்ம இந்த ஃபெர்மென்டேஷன வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? லெதர்ல. அப்புறமா வினிகர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். 3 ஒன் அ 4த் ஒன் 4த் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூவல் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. ஃபெர்மென்டேஷன் டைம்ல எத்தனால் புரொடியூஸ் ஆகுதுல்ல. எத்தனாலோ, இத்தைல் ஆல்கஹாலோ 2மே ஒண்ணு தான். எத்தனால் வந்து புரொடியூஸ் ஆகுதுல்ல. இது வந்து கேஸோஹோல் வந்து யூஸ் பண் மே மேக் பண்றதுக்காக யூஸ் ஆகும். எத்தனால் எதுக்காக யூஸ் பண்றாங்க? கேஸோஹோல மேக் பண்றதுக்காக. கேஸோஹோல்னா பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேமஸான ஃபியூவல். பிரேசில் அந்த நாட்டுல இருக்கிற கார்ஸ்க்குலாம் இந்த ஃபியூவல் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னது? பிரேசில் நாட்டுடைய அ ஃபியூ அ கார்ஸ்க்குலாம் இந்த ஃபியூவல் தான் யூஸ் பண்ணாங்க. எந்த ஃபியூவல்? கேஸோஹோல் ஃபியூவல் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேஸோஹோல்ல என்ன இருக்குன்னா, நார்மலா பார்த்தீங்கன்னா, இதுல குடுக்கல. நான் சொல்றேன். கேஸோஹோல்ல வந்து கேசோலீன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறமா எத்தனால். இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி கேஸோஹோல் வந்து உருவாக்குவாங்க. இந்த கேஸோஹோல் வந்து பிரேசில் நாட்டுல இருக்கிற கார்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க ஃபியூவலா. நார்மலா நான் பெட்ரோலியம், டீசல் ஆக்சுவலி கார்ல டீசல் தானே ஓகே. டீசல் யூஸ் பண்ணோம்னா, அதுக்கு பதிலா இவங்க கேஸோஹோல் யூஸ் பண்ணாங்க. கேஸோஹோல்னா கேசோலின் பிளஸ் எத்தனால். ஓகே. பிரேசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம டெய்லி எவ்ரிடே லைஃப்ல கூட யூஸ் பண்ணுவோம். எவ்ரிடே லைஃப்ல கூட ஃபெர்மென்டேஷன் யூஸ் பண்ணுவோம். என்னதுன்னா, இட்லி செய்யும்போதோ, தோசை செய்யும்போதோ, பட்டூரா இதெல்லாம் வந்து நார்த் இந்தியன் ஃபுட் நெனைக்கிறேன். அப்புறமா தோக்லா. ஓகேங்களா? ஆக்சுவலி தோக்லா, பட்டூரா, தோசை, இட்லில கூட ஃபெர்மென்டேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படியே அந்த தோசை மாவுல அப்படியே விட்டுருவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஏதோ சொல்லுவாங்கல்ல, அப்படியே அந்த ஒரு ஸ்மெல் வரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, சம்டைம் மூடி வைக்கும்போது அந்த தோசை மாவு, சம்டைம் அது அப்படியே வெடிச்சிரும்ல, அப்படியே ஓப்பன் ஆயிடும் அந்த கேப்பே. அவ்ளோ ஃபெர்மென்டேஷன் உள்ள நடக்கும்.
தோசாலயும் அப்படிதான். எவ்வளோ நாள் விடுறாங்களோ, அவ்வளோ அந்த இதுவா யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி ரொம்ப நாள் தோசை மாவ ரொம்ப நாள் வச்சுட்டோம்னா, அத புளிச்ச மாவா மாறிடும். கரெக்ட்டா? அத வந்து நார்மலான தோசை மாவு, ஃப்ரெஷ்ஷான தோசை மாவுல மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம். தோசை போடுறதுக்காக. இது நீங்க வந்து கேள்விப்பட்டுருக்கீங்க. வீட்ல இதெல்லாம் செய்றது தான். இட்லில கூட அதேதான். பட்டூரா, தோக்லால கூட அப்படிதான். அதுதான் நடக்கும். சரிங்களா? ஃபெர்மென்டேஷன் நடக்கும். ஸோ இந்த மாவு இருக்கட்டும், நம்ப நல்லா பெசஞ்சு வச்ச நீடட் ஃப்ளார் கூட இருக்கட்டும். பெசஞ்சு வச்சு பெசஞ்சு சப்பாத்திக்குலாம் நம்ம பெசஞ்சு இது வச்சுருவோம்ல. அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருவோம். கரெக்ட்டா? ஏன் மைதா மாவும் அப்படிதான் பண்ணுவாங்க. அத வந்து வைக்கும்போது என்ன ஆகும்னா, சில மணி நேரத்துக்கு வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, பாக்டீரியா அதுல குரோ ஆயிடும். அப்புறம் பாக்டீரியா குரோ ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது அப்படியே ஃபெர்மென்ட் பண்ணும். ஃபெர்மென்டேஷன் நடக்க ஆரம்பிச்சுரும். ஃபெர்மென்டேஷன் நடந்தா என்ன நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடு நெறைய ரிலீஸ் ஆகும். அதனால தான் அந்த டோ பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல ஃபர்ஸ்ட்லயே சொன்னது தான். இந்த பிரெட்டுக்குலாம். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இங்க. அந்த டோ என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்றதுனால ஸ்பாஞ்ச் மாரி ஆயிடும். ஸ்பாஞ்சியா ஆயிடும். ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். ங்களா? ஸ்பாஞ்சி மாரி ஆயிடும். அப்படியே விட்டுட்டா லீவனிங் பண்ணிட்டா ஸ்பாஞ்சி ஆயிடும். ஏன் இது நடக்குது? ஃபெர்மென்டேஷன் ஆஃப் பாக்டீரியா. அதுல மாவு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டம்போது, அதுல வந்து பாக்டீரியா குரோ ஆயிடும். அந்த பாக்டீரியா வந்து ஃபெர்மென்டேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சுரும். ஆக்சுவலி இதெல்லாம் நல்ல பாக்டீரியா தான். குட் கட் பாக்டீரியாஸ் தான். நீங்க சொல்லுவீங்க, மேம் பாக்டீரியாலாம் கெட்டது தானே உடம்புக்கு. சில பாக்டீரியா ஹார்ம்ஃபுல்லா கூட இருக்கும். சில பாக்டீரியா பெனிஃபிஷியலா கூட இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கட் ஹெல்த்த வந்து இது பண்ணும். ப்ரமோட் பண்ணும். அதெல்லாம் இந்த பாக்டீரியாஸ் தான். கார்பன் டை ஆக்சைடு அதிகமா புரொடியூஸ் பண்றதுனால என்ன ஆகும்? ஃபெர்மென்டேஷன் டைம்ல ஒரு டிபிக்கல் ஃப்ளேவரும், அப்புறமா ஒரு டேஸ்ட்டும், அப்புறமா ஸ்பாஞ்சியா மாறிடும் இந்த ஐட்டம்ஸ்க்குலாம். தோக்லால பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் விட்டதுக்கு அப்புறமா அதோட டேஸ்ட் ஒரிஜினல் நல்ல டேஸ்ட் வரும். இட்லி, தோசாலயும் கொஞ்சம் வந்து விடணும் அது. அப்பதான் அந்த இட்லியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லன்னா சில டைம் இட்லி கொஞ்சம் ஒரு மாரியா புளிப்பாயிடும். பார்த்துருக்கீங்களா? அதனால தான். ஸோ இங்க ஒரு குடுத்துருக்காங்க அதான். நம்ம நெறைய எக்ஸர்சைஸ் கன்டினியூஸா பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய மசிலுக்கு தேவையான அளவு ஆக்ஸிஜன் போகாது. அந்த ஆக்ஸிஜன் போகாத நேரத்துல என்ன ஆகும்னா, மசில் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ற மசிலு ஆனேரோபிக்கா கன்வெர்ட் ஆயிடும். ஆனேரோபிக்கா கன்வெர்ட் ஆயி என்ன புரொடியூஸ் பண்ணும்னா, லாக்டிக் ஆசிட் புரொடியூஸ் பண்ணும். லாக்டிக் ஆசிட். ஓகேங்களா? லாக்டிக் ஆசிட் புரொடியூஸ் பண்றதுனால தான் அந்த மசில்ல அந்த கிராம்ப் கால்ல தான் மோஸ்ட்டா தூங்கும்போது கூட சம்டைம்ஸ் வந்து கால்ல அப்படியே புடிச்சுக்கும். கிராம்ப் ஆயிடும். அப்ப எதுக்குன்னா, மசிலுக்கு தேவையான அளவு ஆக்ஸிஜன் அப்ப போகுறதில்ல. நம்ம நெறைய எக்சர்சைஸ் பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு மசில் பெயின் கூட இதனால தான். கொஞ்சம் கொஞ்சம் ஆனேரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? இதனால தான் எக்சர்சைஸ் பண்ணும்போது மசில் பெயின். புரிஞ்சுச்சா? இப்ப ஏன் எக்சர்சைஸ் பண்ணும்போது மசில் பெயின் வருதுன்னு? நெக்ஸ்ட் நம்மளுடைய இந்த பைருவிக் ஆசிடோடைய ஃபேட் பார்க்கலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல. அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பத்தி இப்போ டீட்டெயிலா படிச்சுட்டோம். கரெக்ட்டா என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிங்க் போட்டா தெரியல. அன்ஏரோபிக் கண்டிஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பைருவிக் ஆசிடோடைய தலையெழுத்து என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ம். ஸோ, நம்ப ஃபர்ஸ்ட்டு வந்து கிளைகாலிசிஸ்லயே பார்த்தது என்னதுன்னா, குளுக்கோஸ் வந்து 2 பைருவிக் ஆசிடா ஃபார்ம் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ, கிளைகாலிசிஸ்க்கு அப்புறமா சைட்டோபிளாசம்னு நடக்கும். சைட்டோபிளாசம்ல சைட்டோசோல் நடக்கும். இந்த இந்த கிளைகாலிசிஸ். இந்த டைம்ல என்ன ஆகும்? குளுக்கோஸ் வந்து 2 பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். சைட்டோபிளாசம்ல கிளைகாலிசிஸ் நடக்கும். அந்த டைம்ல என்ன நடக்கும்? குளுக்கோஸ் வந்து 2 பைருவிக் ஆசிட் 2 மாலிக்யூல் ஆஃப் பைருவிக் ஆசிடா ஃபார்ம் ஆயிடும். 2 மாலிக்யூல் ஆஃப் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆயி 2 NADHஓ, 2 ATPயோ ஃபார்ம் ஆகும் இந்த டைம்ல. கரெக்ட்டா? ஃபுல் ப்ராசஸ சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, இந்த பைருவிக் ஆசிட் மாலிக்யூல் இருக்குல்ல, சைட்டோபிளாசம்ல நார்மலா இருக்குங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சைட்டோபிளாசம்லேருந்து இந்த பைருவிக் ஆசிட் எங்க போகும்னா, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள போகும். எங்க போகும்? மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாக்கு போய் அதோடைய ஆக்ஸிடேஷன கம்ப்ளீட் பண்ணிடும். இதுதான் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் உடைய பாத்வே. ஃபர்ஸ்ட்டு சைட்டோபிளாசம்ல இருக்கிற சைட்டோசோல்ல குளுக்கோஸ்லேருந்து பைருவிக் ஆசிடா ஃபார்ம் ஆச்சு. இந்த பைருவிக் ஆசிட் எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? எங்க டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா மைட்டோகாண்ட்ரியாக்கு. மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இதோடைய மிச்ச ஸ்டெப் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? கிரெப்ஸ் சைக்கிள் இருக்கட்டும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இருக்கட்டும், 2மே இந்த மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும். ஓகேங்களா?
இது வந்து அதான் ஆக்சிஜனுடைய பிரசன்ஸ் தான் இது நடக்குது. ஏரோபிக் தானே. ஸோ பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல பைருவிக் ஆசிட் எங்க போகுது? மைட்டோகாண்ட்ரியாக்கு போயிடுது. ஓகேங்களா? மைட்டோகாண்ட்ரியாக்கு போய் என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? இந்த ஆக்சிடேஷன் வந்து ஆக்சிடைஸ் ஆகுதுனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பைருவிக் ஆசிட் என்ன ஆகுது? ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகேங்களா? மைட்டோகாண்ட்ரியாக்கு போனதுக்கு அப்புறமா இதுக்கு 2 மெயின் ஸ்டேஜ் வந்து இருக்கு. ஆக்சுவலி 2 மெயின் ஸ்டேஜ், ஒண்ணு காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் ரியாக்ஷன். இது பெருசா குடுக்கல நிறைய, அதனால இது கொஞ்சோண்டு தான். இது கொஞ்சோண்டு ப்ராசஸ் தான். ஓகேங்களா? லிங்க் ரியாக்ஷன்ல பைருவிக் ஆசிட்ல இருந்து அசிடைல் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? அசிடைல் கோ ஏ அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எங்க அனுப்புவோம்? கிரெப்ஸ் சைக்கிளுக்கும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கும் அனுப்புவோம். எனது ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் ரியாக்ஷன். லிங்க் ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் ஃபார்மேஷன் ஆஃப் அசிடைல் கோ ஏ, COA. ஓகேங்களா? அதுக்கப்புறமா கிரெப்ஸ் சைக்கிள். ஓகே, கிரெப்ஸ் சைக்கிளோட இன்னொரு பேர் எதுனா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் கூட சொல்லுவாங்க, இல்ல TCA சைக்கிள் கூட சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஆல்சோ நோன் அஸ், இதோட இன்னொரு பேர் எதுனா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாமா? ஃபார்மேஷன் ஆஃப் அசிடைல் கோஏ. ஓகே, ஸோ இது வந்து லிங்க் ரியாக்ஷன். இது எங்க நடக்கும்னா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் அசிடைல் கோ ஏ என்சைம். இது வந்து கோ என்சைம் ஏ, அசிடைல் கோ என்சைம் ஏ. ஓகேங்களா? இது வந்து ஒரு கோ என்சைம். கோ ஏ சொல்றாங்களே மேம் அப்படின்னா கோ என்சைம். சி ஸ்மால் ஓ கொடுத்துறாங்கன்னா அது கோ என்சைம் தான். அசிடைல் கோ என்சைம் ஏ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளூ கலர்ல மார்க் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அசிடைல் கோ என்சைம் ஏ. இது எங்க நடக்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸ் நடக்குது. அந்த மிடில் ஸ்பேஸ்ல நடக்குது. ஓகே, கொடுத்துருக்காங்களா? சொன்னால இது கொஞ்சோண்டு தான், அதனால இதை பத்தி அவ்வளவா கொடுக்கல. மைட்டோகாண்ட்ரியோட மேட்ரிக்ஸ் நடக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நான் இங்க எழுதுறேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு புக்ல கூட எழுதிக்கோங்க. புக் இருக்குல்ல உங்ககிட்ட, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். 1 minute. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. வாய்ஸ் சத்தமா தானே இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா பேசுறேன். இன்னைக்கு கொஞ்சம் லோவா பேசுறேன்னா அதனாலதான். சத்தமா தானே இருக்கு மரியம்? ஓகே. அசிடைல் கோ என்சைம் ஏ வந்து எங்க ஃபார்ம் ஆகுது? எங்க வந்து அந்த ப்ராசஸ் நடக்குது? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல. இதுல என்ன நடக்கும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன். ஒரு பைருவிக் ஆசிட் என்னவா மாறும்னா, இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டீகார்பாக்சிலேட் பண்ணுவோம். என்னதுன்னா பைருவிக் ஆசிட்ல இருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு CO2 ரிமூவ் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? இதுல டீகார்பாக்சிலேட் ஆகுது. எது டீகார்பாக்சிலேட் ஆகுது? நம்மளுடைய பைருவிக் ஆசிட். டீகார்பாக்சிலேட் ஆஃப் பைருவிக் ஆசிட். டீகார்பாக்சிலேட், டீனா ரிமூவ் பண்றது, DE அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரிமூவல். கார்பாக்சிலேட்னா என்னது? கார்பாக்சிலேட்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ டீகார்பாக்சிலேட்னா ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதுக்கப்புறமா என்ன ஆகும்னா டீஹைட்ரோஜனேட். இந்த வேர்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்றது, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜன். இது ரெண்டுமே பண்ணதுக்கு அப்புறமா பைருவிக் ஆசிட் ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடும்? அசிடைல் கோ என்சைமேவா மாறிடும். ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன்? பைருவிக் ஆசிட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்? டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷன்னா ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. செகண்ட் ஸ்டெப் வந்து டீஹைட்ரோஜனேஷன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜன். இது ரெண்டுமே பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய அசிடைல் கோ என்சைம் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? டீகார்பாக்சிலேஷன். 3 கார்பன் பைருவிக் ஆசிட். இங்க பாருங்க, பைருவிக் ஆசிட் பாத்தீங்கன்னா 3 கார்பன் உள்ளது. இதுல இருந்து நான் கார்பன் டை ஆக்சைட ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனா ஒரு கார்பன் போயிடுச்சு. கரெக்டா?
கார்பன் டை ஆக்சைடுல ஒரு கார்பன் தானே இருக்கு, ஒரு கார்பன் ஆயிடும். இது 2 கார்பன் மாலிகுலா ஃபார்ம் ஆயிடும். 2 கார்பன், ஓகேங்களா, கார்பனா ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த ரிமைனிங் 2 கார்பன் டீஹைட்ரோஜனேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னும் ஆகாது. டீஹைட்ரோஜனேட் பண்ணதுக்கு அப்புறம் ஹைட்ரோஜன் தான் ரிமூவ் ஆகும் தவிர கார்பன் டை ஆக்சைடு கார்பன் ரிமூவ் ஆக போறது இல்ல. சோ இந்த இந்த 2 கார்பன் ரிமைனிங் 2 கார்பன் ஃபிராக்மெண்ட் வந்து எது கூட கம்பைன் ஆகும்னா, இந்த 2 கார்பன் இருக்குல்ல, இது வந்து நம்மளுடைய கோ என்சைம் ஏ கூட கம்பைன் ஆகும். என்சைம் ஏ கம்பைன் யாரா மாறும்? இது எதுவா மாறும்? இது அசிடைல் கோ என்சைம் மாறும். அசிடைல் ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல, கரெக்டா? அசிடைல் கோ என்சைம் ஏ. ஸோ கிளைகாலிசிஸே நம்ம படிச்சிட்டோம். இது படிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ என்னது, பைருவிக் ஆசிட் வந்து பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல தான் இது நடக்குது, கரெக்டா? பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல வந்து பைருவிக் ஆசிட் எங்க போகுது? மைட்டோகாண்ட்ரியா போகுது. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல என்ன நடக்கும்னா, பைருவிக் ஆசிட் அசிடைல் கோ என்சைமேவா மாறும். ஓகே, அசிடைல் கோ என்சைமேவா மாறும். ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அசிடைல் கோ என்சைமே தான். பைருவிக் ஆசிட் கூட, பைருவிக் ஆசிட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபார்மேஷன் ஆஃப் அசிடைல் கோ என்சைமே லிங்க் ரியாக்ஷன் சொல்லி படிச்சிடலாம் நம்ம. லிங்க் ரியாக்ஷன் என்ன நடக்கும்னா, பைருவிக் ஆசிட்ல ஃபர்ஸ்ட் டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணும். பைருவிக் ஆசிட் ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட். இதுல கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணா ஒரு கார்பன் போயிடுச்சு அப்படின்னா இது 2 கார்பன் காம்பவுண்டா ஃபார்ம் ஆயிடும். இப்போ அதே பைருவிக் ஆசிட்ல இருந்து நம்ம ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணுவோம், டீஹைட்ரோஜனேஷன் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டுமே பண்ணதுக்கு அப்புறமா இந்த 2 கார்பன் காம்பவுண்ட் இருக்குல்ல, இது வந்து கோஎன்சைம் ஏ கூட ஆட் ஆகி என்னவா மாறுது? அசிடைல் கோஎன்சைம் ஏவா மாறுது. இந்த ரியாக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய கிளைகாலிசிஸையும் கிரெப் சைக்கிளையும் கனெக்ட் பண்றதுனால, லிங்க் பண்றதுனால இதை லிங்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். என்னது, அசிடைல் கோஎன்சைம் ஏ உடைய ஃபார்மேஷன் வந்து லிங்க் ரியாக்ஷன் வந்து யாரை கனெக்ட் பண்ண, எந்த 2 ப்ராசஸை கனெக்ட் பண்ணுது? கிளைகாலிசிஸையும் அதுக்கு அப்புறமா கிரெப் சைக்கிள், நெக்ஸ்ட் சைக்கிள் கிரெப் சைக்கிளை வந்து கனெக்ட் பண்றதுனால இது என்ன சொல்றாங்கன்னா லிங்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசிடைல் கோஎன்சைம் வந்து லிங்க் பண்ணுது, அதனால இது லிங்க் ரியாக்ஷன். ஓகே, ஈஸி தானே? நார்மலா பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஃபேட்ஸ் புரோட்டீன்ஸ் வந்து நம்ம அந்த ரியாக்ஷன் ஆக்சுவலி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபேட்ஸ் புரோட்டீன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கார்போஹைட்ரேட் தான் மோஸ்டா கொடுப்பாங்க, அதோடைய சைக்கிள் தான் கொடுப்பாங்க. ஃபேட்ஸ் புரோட்டீன் பாத்தீங்கன்னா இதுல இருந்து கூட அசிடைல் கோஎன்சைமே ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்ப வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தாங்கன்னா இதை எழுதுங்க. ஓகே, அசிடைல் கோஎன்சைமே எதுல ஃபேட்ல இருந்து புரோட்டீன்ல இருந்து ஃபார்ம் ஆகும், கார்போஹைட்ரேட்ல இருந்து கூட ஃபார்ம் ஆகும். இப்போ செகண்ட் அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைக்கிள், கிரெப்ஸ் சைக்கிள். ஓகேங்களா, கிரெப்ஸ் சைக்கிள் படிக்கலாமா? கிரெப்ஸ் சைக்கிள் இல்லனா த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், கரெக்டா? தக்கு டி, சிட்ரிக் சி, ஆசிட். ஸோ டிசிஏ சைக்கிள் இப்படி கூட சொல்லலாம். டிசிஏ சைக்கிள் கொடுத்துருக்காங்களா? டிசிஏ, ஓ இது வேற பென்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது டிசிஏ சைக்கிள் கூட சொல்லுவாங்க. த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் கூட சொல்லுவாங்க, ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் கூட சொல்லுவாங்க. ஓ, ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து இந்த நேம் வந்துச்சா? ஓகே ஓகே. ஸோ ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சொல்றதுனால இந்த டிசிஏ சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மா சொல்லுவாங்க. சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் இருந்து வரல இது, ஓகேங்களா? So 4 names actually: Krebs cycle, the citric acid cycle, tricarboxylic cycle, and the TCA cycle. 4 names. Okay. இது எங்க நடக்கும்னா சேம் மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ் தான் நடக்கும். மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸ் தான் நடக்கும். ஓகேங்களா? இது யாரு டிஸ்கவர் பண்ணாங்கன்னா சர் ஹான்ஸ் கிரெப்ஸ் அப்படின்னு சொல்லி, சர் ஹான்ஸ் கிரெப்ஸ் 1937ல, கரெக்டா 1930s கொடுத்துருக்காங்க. 1937ல இவர் டிஸ்கவர் பண்ணார். 1937ல இது என்ன இதுதான் வந்து என்ன சொன்னாருன்னு பாக்கலாமா? இதுதான் வந்து ஒரு சென்ட்ரல் பாத்வே ஆஃப் எனர்ஜி ரிலீஸ். இதுதான் ஒரு சென்ட்ரல் பாத்வே. கெப் சைக்கிள் பாருங்க, கிரெப் சைக்கிள் பாருங்க.
கிளைகாலிசிஸ்க்கும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு நடுவில் தானே இருக்கு. ஸோ பிட்வீன்ல இருக்கு, சென்ட்ரல்ல இருக்குல்ல, அதானே சென்ட்ரல் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி இதுல ரிலீஸ் ஆகும், நல்லாவே வந்து ரிலீஸ் ஆகும் இதுல. இதுல என்ன ஆகும்னா அசிடைல் கோஎன்சைம் ஏவை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் கரெக்டா. இந்த லிங்க் ரியாக்ஷன்ல நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். அசிடைல் கோஎன்சைம் ஏ வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் பண்ணுவோம். எதுவும் ஆக்சிடைஸ் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடு அதுக்கப்புறமா வாட்டரா இதுக்கு மாத்திடும். இது அசிடைல் கோஎன்சைம் ஏவை எதுவா மாத்துவோம் நம்ம, அசிடைல் கோஎன்சைம் அதான் பைருவிக் ஆசிட என்னவா மாத்துவோம் நம்ம, கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு வாட்டர் எங்க போச்சு, வாட்டர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வாட்டரும் ரெண்டுமே கார்பன் டை ஆக்சைடு அதுக்கப்புறமா வாட்டரா கன்வெர்ட் பண்ணுவோம். போட்டுமா, இங்க போட்டுறேன், எழுதிடுறேன், அப்பதான் ஈஸியா இருக்கும். அசிடைல் கோஎன்சைம் ஏ இது என்னவா கன்வெர்ட் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் H2O. இதுல என்னென்னலாம் ப்ரொடியூஸ் ஆகும்னா NADH, அப்புறமா FADH2. நார்மலா ATP NADH மட்டும் தானே ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்திருக்கோம். இதுல பாருங்க NADH FADH2 அதுக்கப்புறமா நம்மளுடைய ATP. ஓகே, கிரெப்ஸ் சைக்கிளோட ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கலாமா. இது ஒரு சின்ன ஸ்கெட்ச் மாதிரி கொடுத்துட்டேன், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. நடக்க போகுது ஆல்ரெடி தெரிஞ்சா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல, அதனாலதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரெப்ஸ் சைக்கிளோடைய என்ட்ரி. ஓகே, பைருவேட்ல இருந்து இது லிங்க் ரியாக்ஷனா சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்க இருந்து தான் வந்து கிரெப்ஸ் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து இங்கதான் கிரெப்ஸ் சைக்கிள். சரிங்களா, இது வந்து நம்மளுடைய லிங்க் ரியாக்ஷன். பைருவேட்ல வந்து பைருவேட்ல இருந்து என்னவா மாறுது, இது அசிடைல் கோஎன் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிடுச்சு. பைருவேட்ல என்ன ஆகும், பைருவேட்ல இருந்து அசிடைல் கோஎன்சைம் ஏவா மாறும் போது மூணு கார்பன் காம்பவுண்ட்ல இருந்து 2 கார்பன் காம்பவுண்ட் மாறும் போது என்ன ரிலீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு பாருங்க. அப்புறமா வந்து NAD பிளஸ் NADH மாறும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, இந்த கோஎன்சைம் ஏ மூலமா இது நடக்குது. ஃபர்ஸ்ட் அசிடைல் கோஎன்சைம் ஃபுல் கிரியேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா கிரெப்ஸ் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அசிடைல் கோஎன்சைம் ஏ வந்து யாரு கூட கம்பைன், அசிடைல் கோஎன்சைம் ஏ வந்து ஒரு 2 கார்பன் காம்பவுண்ட் கரெக்டா, 2 கார்பன் காம்பவுண்ட். இது யாரு கூட கம்பைன் ஆகும்னா நம்மளுடைய ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட். ஸோ 2 கார்பன் காம்பவுண்ட் வந்து 4 கார்பன் காம்பவுண்ட் கூட கம்பைன் ஆகும். இது ரெண்டுமே என்ன ஆகுது, கம்பைன் ஆகுது. கம்பைனை என்னவா மாறும்னா சிட்ரேட்டா மாறும். சிட்ரேட் 6 கார்பன் காம்பவுண்ட் கரெக்ட் தானே. அசிடைல் கோஎன்சைம் ஏ 2 கார்பன் காம்பவுண்ட், இது கூட வந்து ஆக்சாலோ அசிட்டேட் இல்லைன்னா ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் கூட சொல்லலாம், நோ ப்ராப்ளம். இது ஆக்சாலோ அசிட்டேட் 4 கார்பன் காம்பவுண்ட், இது ரெண்டுமே சேர்ந்தா 4 + 2 என்னது 6. இது வந்து சிட்ரேட்டா மாறுது, சிட்ரேட். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து சிட்ரேட் ஒரு சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கனால அதனாலதான் இது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, பேர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். செகண்ட் ஸ்டெப் வந்து டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். டீகார்பாக்சிலேஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி ஆஃப் அசிடைல் கோஎன்சைம் ஏ. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன். ஓகே, தேர்ட் ஒன் எழுதிட்டுமா இங்கே. தேர்ட் ஒன் டீஹைட்ரோஜனேஷன். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ஏடிபியோட ஃபார்மேஷன். ஓகே, ஃபிஃப்த் ஒன் ரீஜெனரேஷன். அது அப்படியே இது பண்ணணும், அப்பதான் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். எப்பவுமே சைக்கிள்ல ரீஜெனரேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் கண்டிப்பா இருக்கும். ரீஜெனரேஷன்
இந்த 5 ஸ்டெப் தான் வந்து யாருக்கு கிரெப்ஸ் சைக்கிளுடைய ஸ்டெப்ஸ். கிரெப்ஸ் சைக்கிள். கலர் மாத்திடலாமா? பிளாக்கா? ஓகே. எவ்வளவு இருக்கு? இது கம்ப்ளீட் பண்ணிடலாம். எனக்கு கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போறேன். இப்போ என்ன மாறுது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா, அசிடைல் கோஎன்சைம் வந்து ஒரு 2 கார்பன் காம்பவுண்ட். இது கூட யாரு கம்பைன் ஆகுறாங்க? ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் 4 கார்பன் காம்பவுண்ட். கம்பைனா என்னவா மாறுது? சிட்ரேட்டா மாறுது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சிட்ரிக் ஆசிட் வந்ததுனாலதான் இதை வந்து த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் டீகார்பாக்சிலேஷன். 2 மாலிக்யூல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும்னா 2 செப்பரேட் ஸ்டெப்பா வந்து ரிலீஸ் ஆயிடும். என்னது? 2 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் வந்து 2 செப்பரேட் ஸ்டெப்ல ரிலீஸ் ஆகும். இங்க பாருங்க, இங்க ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதா, அப்புறமா இங்க ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிடும். சிட்ரேட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும்போது ஒரு கார்பன்ல போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும்? இன்னும் ஒரு கார்பன் போயிடுச்சு. கரெக்டா? அப்பனா 5 கார்பனா மாறிடும். இது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும்போது ஒரு கார்பன் போகுது. சிட்ரேட்ல இருந்து ஒரு கார்பன் போகும்போது 5 கார்பனா மாறிடுது. ஓகே, 5 கார்பன் உள்ள ஆல்பா கீட்டோ குளூட்டரேட்டா மாறுது. ஆல்பா கீட்டோ குளூட்டரேட்டா மாறுது. இந்த டைம்ல NADH ஒன்னு ஃபார்ம் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு எங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் NADH ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, மேல கூட கார்பன் டை ஆக்சைடு பைருவேட்ல இருந்து அசிடைல் கோ என்சைம் மாறும்போது கூட கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, அங்கேயும் NADH ஃபார்ம் ஆச்சு பாருங்க. இங்க சிட்ரேட்ல இருந்து ஆல்பா கீட்டோ குளூட்டரேட் டைம்லயும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதுனால என்னவா ஃபார்ம் ஆகும்? NADH ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கதான் நம்மளுடைய பெரிய டாஸ்க். ஓகே, இப்போ வந்து டீஹைட்ரோஜனேஷன் நடக்கும். என்னதுன்னா ஹைட்ரோஜன் வந்து ரிமூவ் ஆகும் என்சைம்ல இருந்து, அப்புறமா கோ என்சைம்க்கு ஆட் ஆயிடும். அப்படின்னா இப்போ நம்மளுக்கு 2 கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? இங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறதுனால இங்கேயும் ஒரு NADH ஃபார்ம் ஆகும். அப்போனா 3 NADH ஃபார்ம் இருக்கா? இந்த 3 NADHல இருந்து என்ன ஆகும்னா 3 NAD பிளஸ் ஃபார்ம் ஆயிருக்கா? அதுதான் வந்து டுகெதரா கொடுத்துருக்காங்க. இங்க இன்னொரு ஸ்டெப் ஆகுறதுன்னா 2 FADH ஃபார்ம் ஆகும். என்னது? ஒரு FADH2 ஃபார்ம் ஆகும். FAD பிளஸ்ல இருந்து FADH2 ஃபார்ம் ஆகும். ஒரு FADHல இருந்து FAD பிளஸ்ல இருந்து FADH ஃபார்ம் ஆகும். ஸோ ஆல்பா கீட்டோ குளூட்டரேட்ல இருந்து ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் வந்து போகும்போது என்ன ஆகும்னா 5 கார்பன் உள்ளது 4 கார்பன் ஆயிடும். ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும்போது NADH ஒன்று ரிலீஸ் ஆயிடும். இது கூட பிளஸ் 2 NADH ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ 3 NADH, ஒரு FADH, அப்புறமா ஒரு ATP ஃபார்ம் ஆகும். ஆல்பா கீட்டோ குளூட்டரிக் ஆசிட்ல இருந்து போகும்போது என்னென்ன ஃபார்ம் ஆகுது எழுதிக்கலாமா? 3 NADH, அப்புறமா ஒரு FADH, PH2, அப்புறமா ஒரு ATP. ஓகே, இப்போ இந்த ஆக்சாலோ அசிட்டேட் இருக்குல்ல, அது ஃபார்ம் ஆகும். மறுபடியும் அது அப்படியே அசிட்டைல் கோஎன்சைம் கூட ஆட் ஆகும். அசிட்டைல் கோஎன்சைம் சிட்ரேட்ல இருந்து ஆல்பா கீட்டோ குளூட்டரேட், ஆல்பா. இதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு நடுவுல எல்லாம், அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. அதனால நம்மளுக்கு வந்து அது தேவையில்லை. ஆல்பா கீட்டோ குளூட்டரேட்ல இருந்து ஆக்சாலோ அசிட்டேட் மறுபடியும் இந்த 4 தான். 1 2 3 4 இந்த 4 நேம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க போறீங்க. அதுக்கு நடுவுல என்ன நடக்குதோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட்ல இருந்து அசிட்டைல் கோஎன்சைம் ஆட் பண்ணும்போது ஒன்னும் ஆகாது. சிட்ரேட் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். 6 கார்பன் உள்ளது. இந்த எத்தனை கார்பன் இருக்குன்னு நீங்க மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பா சைக்கிள்ல. ஓகேங்களா? சிட்ரேட்ல இருந்து ஆல்பா கீட்டோ குளூட்டரேட் ஆகும்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு ஒரு NADHம் ஃபார்ம் ஆகும். ஏன்? ஒரு கார்பன் டை ஆக்சைடு யூஸ் ஆகிறதுனால. இங்கேயும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு யூஸ் ஆகிறதுனால
ஒரு NADH ஃபார்ம் ஆகும். பிளஸ் இன்னொரு 2 NADH, டோட்டலா 3 NADH ஃபார்ம் ஆகும். ஒரு FADH2 ஃபார்ம் ஆகும், ஒரு ATP. ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் போதும். அதுவே போதும். சோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்திருக்குன்னு டுகெதரா எழுதிக்கலாமா? இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இது தியரியில பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு எழுதிடுறேன். என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் ஆயிருக்கு, என்னென்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு மாலிகுல் ஆஃப் அசிடைல் கோஎன்சைம் தான் இது பார்க்க போறோம். சோ கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கு? ரெண்டு மாலிகுல் யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? 2 மாலிகுல் ஃபார்ம் ஆயிருக்கு. யூஸ் பண்ணல, நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். செகண்ட் ஒன் NADH பிளஸ் H பிளஸ். NADH2 கூட கூப்பிடலாம், நோ ப்ராப்ளம். இது எத்தனை ஃபார்ம் ஆயிருக்கு? 3 மாலிகுல் தானே? இருங்க, இங்க 1, இங்க 1, 4 மாலிகுல் தானே ஃபார்ம் ஆகுது. ஓகே, இங்க நடுவுல ஒண்ணு யூஸ் ஆயிடும். ஓகே 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 ஓகே. ஆக்சுவலி இங்க 2 தான் ஃபார்ம் ஆகும். ஒண்ணு நான் எழுதியிருக்கேன் பாத்துங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. 2 தான் ஃபார்ம் ஆகும். அது டுகெதரா அவங்க கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு பக்கத்துல கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், டுகெதரா கொடுத்துருக்காங்க. ஸோ 1 + 1 2 தான் ஃபார்ம் ஆகும். இங்க 1. ஸோ 1 இங்க 2. அப்படின்னா என்னது? இங்க 1 இங்க 2. அப்ப டோட்டலா 3. ஓகேங்களா? டோட்டலா எத்தனை? 3 மாலிக்யூல். நெக்ஸ்ட் என்னது? FADH2. FADH2 இது எத்தனை ஃபார்ம் ஆயிருக்கு? 1 மாலிக்யூல். ATP அதுவும் ஒரே ஒரு மாலிக்யூல் தான். எல்லா சைக்கிளுக்கு அப்புறமா ஒரு டேபிள் எழுதிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நீங்க அந்த மொத்த பேராகிராஃபையும் படிச்சு கண்டுபிடிக்க அவசியமே தேவையில்லை. எல்லாமே சார்ட் வைஸ்ல படிச்சுதான் போதும். சைக்கிள்லாம் சார்ட் வைஸ்ல படிச்சாலே போதும். இந்த NAD அப்புறமா FAD இருக்குல்ல, ஹைட்ரஜன் கேரியர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல. சோ அது வந்து கோ என்சைம்ஸ். இது ரெண்டுமே அதுவும் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. கோ என்சைம்ஸ், ஹைட்ரஜன் கேரியர்ஸ், கோ என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருந்து வருதுன்னா விட்டமின் B காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வருது. அதை நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதான் அந்த சைக்கிள் மொத்தமா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நான் வந்து அப்படியே சொன்னேன், இவங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அசிடைல் குரூப் 2 கார்பன் உள்ள அசிடைல் குரூப் யாரு கூட கம்பைன் ஆகுது? ஆக்சால் அசிட்டிக் ஆசிட் 4 கார்பன் உள்ளது. என்ன ஃபார்ம் ஆகுது? சிட்ரேட். அதனாலதான் இது வந்து சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ 2 கார்பன் ஆட்டம் லாஸ் ஆகுது இந்த ஃபார்ம் ஆஃப் CO2. கார்பாக்சிலேஷன் நடக்குது, 2 டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. ஹைட்ரஜன் ஆட் ஆகுது ஹைட்ரஜன் கேரியர்ஸ்ல, டீஹைட்ரஜனேஷன் நடக்குது. அதுக்கப்புறமா 3 NADH ஃபார்ம் ஆகுது, ஒரு NADH2 ஃபார்ம் ஆகுது. NADH2னே வச்சுக்கலாமா? NADH + H அதுதானே. 3 NADH2 ஃபார்ம் ஆகுது, ஒரு FADH2 ஃபார்ம் ஆகுது. FADH2 ஃபார்ம் ஆகுது, அப்புறமா ஒரு ATP. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல், என்னது, ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் 2 பைருவிக் ஆசிட்ல கொடுக்குது. கரெக்டா? 2 பைருவிக் ஆசிட்னா அதோட மீனிங் என்னது? 2 அசிடைல் கோஎன்சைம்.
புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபர்ஸ்ட்லயே சொல்லணும்னு நினைச்சேன். ஒண்ணு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்க கூட அப்புறமா சொல்லலாம்னு பார்த்தேன். ஓகே. இப்போ 2 அசிட்டைல் கோஎன்சைம் இது ஒரு அசிட்டைல் கோஎன்சைம் பண்றதுனால ஒரு அசிடைல் கோஎன்சைம் பண்றதுனால எனக்கு இதெல்லாம் கிடைக்குது. அப்படின்னா இது என்ன ஆகும்? 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிடும் எல்லாமே. கரெக்டா? எங்க போச்சு? இது ஒரு இன்டூ 2 எல்லாமே இன்டூ 2 மாறிடும். அப்பனா இது இன்டூ 2 இது இன்டூ 2 இது இன்டூ 2 டோட்டலா என்ன ஃபார்ம் ஆகுது எழுதலாமா? 2 அசிடைல் கோஎன்சைம் ஏ. கார்பன் டை ஆக்சைடு எத்தனை? 3 1 2 into 2 4 4 molecules 4 molecules நெக்ஸ்ட் நம்மளுடைய NaDH2 இது எத்தனை? இது ஒரு 3 into 2 6 molecules அப்புறமா FADH2 இது ஒரு 1 into 2 2 molecules அப்புறமா ATP ஒன்னு ஃபார்ம் ஆகுது. ஸோ 1 into 2 என்னது 2 molecules 2 ATP 2 ATP எழுதிட்டுமா? புரியுதா? இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் மினிட் ரிவிஷன் டைம்ல இந்த டேபிள் தான் உங்களுக்கு வருமே. ஓகேங்களா? அதனால இதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுதான் சொல்றாங்களே. ஸோ குளுக்கோஸ் ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூலுக்கு 2 அசிட்டைல் குரூப். அதனால சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் எல்லாமே 2ஆ மாறிடும். ஓகே ஓகே. சிட்ரிக் ஆசிட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா NADHல இப்போ டோட்டலா கிளைகாலிசிஸ் டார்க் கிளைகாலிசிஸ் அதுக்கப்புறமா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஆட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எத்தனை ஃபார்ம் ஆகுது? 10 NADH ஃபார்ம் ஆகுது. இந்த கிளைகாலிசிஸ்ல வந்து 2 ஆகுதா? ஸோ அது 2 into 2 பண்ணும்போது 4 ஆயிடும். 4 NADH. இதுல ஒரு 6 டோட்டலா 10. ம் அப்புறமா 2 FADH கிளைகாலிசிஸ்ல இருந்தும் அதுதான் வருது. ஸோ இது 2 கிளைகாலிசிஸ் 2 தான் வரும். அதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 4. ஸோ 10 into 10 plus 4. ஆமா. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஹைட்ரஜன் கேரியர்ஸா ஒர்க் ஆகுது.
இப்போ இந்த ஹைட்ரோஜன் கேரியர்ஸ் எங்க போகும்? நெக்ஸ்ட் ஃபேஸ் போகும். இந்த ஃபேஸ் நெக்ஸ்ட் ஃபேஸ் ரெஸ்பிரேட்டரி செயின் இல்லைன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் குள்ள போகும். ஃபர்தரா நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ரெஸ்பிரேட்டரி செயின் அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஒரு டேபிளாவே கொடுத்துருவாங்க ஃபுல்லா. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பார்த்ததுக்கு அப்புறமா என்ன இருக்கு, என்ன நல்ல போர்ஷன் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துடுறேன். எத்தனை நாள் ஆகும்? ஒரு 2 to 3 கிளாஸஸ்க்குள்ள முடிச்சிடலாம் சாப்டர். அதுக்கப்புறமா நம்ம தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சர்க்குலேஷன் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான கிளாஸ் சென்ட் பண்ணிக்கலாமா? எஸ், புரிஞ்சுச்சா இன்னைக்கு கிளாஸ்? சைலண்டாவே இருந்தீங்க இன்னைக்கு. புரிஞ்சுச்சா இன்னைக்கு கிளாஸ்? எஸ் மரியம், எஸ் மேம். புரிஞ்சுச்சா? ஸோ இந்த சைக்கிள்லாம் வந்து ஒரு வாட்டி படிச்சா வர்றது இல்லை. இந்த சைக்கிளை வந்து நீங்க ஒரு 2 to 3 டைம்ஸ், அதுவும் 2 to 3 டைம்ஸ் ஒரே நேரத்துல இல்ல. ஸோ நீங்க மண்டே படிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு என்னது, இன்னைக்கு ஃப்ரைடே கரெக்டா? ஃப்ரைடே படிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் மண்டே படிக்கணும் ஒரு வாட்டி. மண்டே படிக்கிறீங்கன்னா வெனஸ்டே படிக்கணும். இந்த மாதிரி 4 டைம்ஸ் நீங்க வந்து மல்டிபிள் ரிவிஷன் பண்ணணும். அப்பதான் உங்களுடைய மைண்டோடைய கான்சியஸ் பார்ட்டுக்கு மெமரி பார்ட்டுலயே ஹைப்போதாலமஸ்ல போய் ஸ்டோர் ஆகும் நல்லா. ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாத பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்றோம்ல, தேவையான பொருட்கள் ஸ்டோர் பண்ணோம், அதெல்லாம் ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அந்த தேவையான பொருட்களுக்குள்ள இதெல்லாம் போயிடணும். ஓகேங்களா? நல்லா வந்து ஹாப்பியா படிங்க, ஜாலியா படிங்க, இன்ட்ரெஸ்டா படிங்க, ரெகுலரா படிங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ரெகுலரா படிக்கணும், ரெகுலர்லி படிக்கணும். ஒரு நாள் படிச்சா மட்டும் போதா, டெய்லி. நீங்க ஆக்சுவலி டெய்லி நல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, வீட்லயும் ஒரு வாட்டி இந்த கிளாஸை ரிவைஸ் பண்ணணும். ஸோ டெய்லி ஹோம்ஒர்க் என்னதுன்னா, இனிமே டெய்லி ஹோம்ஒர்க் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். டெய்லி அன்னைக்கே முடிக்கிற மாதிரி. இதுக்குன்னா அப்படியே ஸ்டோர் ஆகி அது முடிக்கவே முடியாது. ஒரே நேரத்துல அது ரொம்ப பண்டில் ஸ்டாக் ஆகுது. அது டெய்லி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது அவ்வளவா. ஸோ இனிமே டெய்லி ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு இருந்தேன். ஸோ இன்னைக்கான ஹோம்ஒர்க் என்னதுன்னா, இங்க நான் எழுதுறேன். ஹோம்ஒர்க், இந்த லெக்சரை வந்து ரிவைஸ் பண்ணும். ரிவைஸ் லெக்சர் நம்பர், என்ன லெக்சர் இது? லெக்சர் நம்பர் 3. நெக்ஸ்ட், இந்த இப்ப என் கிளாஸ் டைம்ல எழுதிருக்க மாட்டீங்க, டேக் நோட்ஸ். நோட்ஸ் எடுங்க, உங்களுடைய புக்ல நோட்ஸ்ல எழுதுங்க. ஓகேங்களா? அப்புறமா ரீடு புக் ஆர் சம்மரி. ரீட் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரை இன்டெக்ஸ் கொஸ்டின். இதுதான், இந்த 4 திங்ஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்க இன்டெக்ஸ் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணும், லெக்சரை ரிவைஸ் பண்ணும், நோட்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் புக்கு சம்மரி படிக்கணும். இந்த 4 திங்ஸும் இன்னைக்கு நீங்க பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து கேட்பேன், நாளைக்கு ஒரு சின்ன ஓரல் செஷனா வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் சென்ட் பண்ணிக்கலாமா? எஸ், எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.